ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி கடா தான் பார்க்க போகிறோம். மீனாகாரி கடா, வாட்டர் ப்ரூஃப், நல்லாவே இருக்கும். இதில் வந்து லைட் கலர்ஸ் இருக்குது, டார்க் கலர்ஸ் இருக்குது. 2 சைஸஸ் இருக்குது. 2 சைஸஸ்னால் பெரியவங்களுக்கு இருக்குது, குட்டி பசங்களுக்கும் இருக்குது. பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு லைட் கலரில் காட்டுறேன். தெரியுதா பாருங்கள், பேபி பிங்க்கில் ஃப்ளவர் மாடல்ஸ் போட்டிருக்கு. பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக கொடுத்துருக்காங்கன்ட்டு. இது பெரியவங்க போடுற கடா. 2-4 போடலாம், 2-4 சைஸ் வேர் பண்ணலாம், 2-6, 2-8, 2-10 வேர் பண்ணலாம். ஆனால் என்ன கரெக்டாக இருக்கும், இந்த இடத்துல வந்து கரெக்டாக இருக்கும். பாருங்கள், நான் வேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இவ்வளோ பார்க்க நல்லா இருக்குண்டு. தெரியுதா உங்களுக்கு? அடுத்த கலர் காட்டுறேன். ஒயிட் கலரில் லாவெண்டர் கலர் ஃப்ளவர்ஸ். பாருங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்கண்டு. நீங்கள் நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ரிச் லுக்கில் இருக்குது. நான் வந்து லைட் ஷேடே இல்லாமல் ஜஸ்ட் கேமராவோட லைட் கூட கிடையாது, ஜஸ்ட் அப்படியே காட்டுறேன். ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ நல்லா தெரியுது. இன்னும் லைட்லலாம் காட்டினா இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்து டார்க் கலரில் ரெட் கலரு. பாருங்கள் எவ்வளோ டீட்டெயிலில் கொடுத்துருக்காங்க. மீனாகாரி ஒர்க்கு. இந்த கலர்லாம் போகாது, நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இப்போ ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு இந்த பேங்கிள்ஸ். சாரி, பேங்கிள் கிடையாது, கடா. கடா மாதிரி தான் வேர் பண்ணிக்கலாம். இப்படியே வேர் பண்ணிக்கலாம், இப்படியும் வேர் பண்ணிக்கலாம். இப்படியே டைரெக்டாக கூட நீங்கள் கடா மாதிரி கூட வேர் பண்ணிக்கலாம். அடுத்து ஸ்கை ப்ளூ வித் டார்க் ப்ளூ. எவ்வளோ டீட்டெயில்டாக ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பார்க்க நல்லா தெரியுதா, அழகாக இருக்கா பாருங்கள். நான் வீட்டு வெளிச்சத்துலேயே நான் உங்களுக்கு காட்டுறேன். என்னோடய ஃபோன் டார்ச் லைட்டும் இல்லை, வேறு லைட் எந்த லைட்டுமே நான் இது பண்ணல. ஆனால் பாருங்கள் எவ்வளோ நல்லா தெரியுதுண்டு. ராயல் ப்ளூ. பாருங்கள் எவ்வளோ பார்க்க லுக்காக இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளெல்லாம் வந்து பாருங்கள் எந்த இதுவுமே கிடையாது, நல்லா சாஃப்ட் ஸ்மூத் ஸ்பேஸ் தான் இருக்குது. அடுத்து ஒயிட்டில் இது ஃபுல் பியூர் ஒயிட்டு. இந்த ஒயிட் வந்து கொஞ்சம் ஷைனிங்கான ஒயிட். பாருங்கள் க்ரீம் கலர் மிக்ஸ்டாக இருக்கா, ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதா? பியூர் ஒயிட், இது கொஞ்சம் ஷைனிங்கான ஒயிட். எப்படி உங்களுக்கு சொல்லணும், அந்த நெயில் பெயிண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல, அந்த நெயில் பெயிண்டில் ஒரு மாதிரி கிளிட்டரிங், ஒரு மாதிரி ஷைனிங்காக இருக்கும்ல, அந்த ஒயிட் இது. இது வந்து நார்மல் பியூர் ஒயிட். உங்களுக்கு எந்த கடா பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கமெண்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சின்ன பசங்க கொடுத்து பார்க்கலாம் அவங்க பார்க்கலாம். சேம் அதே கலர்ஸ் தான், ஆனால் சைஸ் தான் கொஞ்சம் வேரியண்ட் ஆகும். இது கொஞ்சம் ஸ்மால் சைஸ், 2-4 இருக்கவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். என் கை வந்து பாருங்கள் சின்னது தான், 2-4. என் சைஸ் வந்து 2-4. எனக்கு பாருங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிட்டு. நான் இந்த கையில் போட்டு காட்டுறேன். நான் ஏர்னிக்கே இந்த பெரிய பேங்கிள் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த ஸ்பேஸ் எவ்வளோ இருக்குண்டு. சாரி, தெரியுதா?
இந்த ஸ்மால் சைஸ் கடா போட்டு காட்டுறேன். இது கரெக்டாக ஃபிக்ஸ்டாக இருக்கும். 2-4 சைஸ் இருக்கிறவங்க இது பெருசும் யூஸ் பண்ணிக்கலாம், சிறுசு யூஸ் பண்ணிக்கலாம். சிறுசுனா இவ்வளோ தான் வரும். நான் 2-6 2-8 அவங்களாம் வந்து பெரிய சைஸ் கடா தான் யூஸ் பண்ண முடியும். ஏன்னா அது இன்னும் கரெக்டாக இருக்கும், ஃபிட்டாக இருக்கும். பாருங்கள், இதில் வந்து இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இப்படி குட்டி குட்டியாக மைன்யூட் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. சின்ன சின்ன ஃப்ளவர்ஸு கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் மீனாகாரி ஒர்க்கில் இருக்குது. கலர்லாம் போகவே போகாது. அட்லீஸ்ட் ஒரு 1 இயர் வரைக்கும், 1 இயர் அது நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து தான் இருக்குது. நம்ம ரஃப் அண்ட் டஃப் அடித்தா எந்த பொருளுமே ஸ்பாயில் ஆகிறது ஸ்பாயிலாக தான் ஆகும். நம்ம எப்படி எந்த பொருளுமே பத்திரமா வச்சுக்கிறோமோ அதை பொறுத்து. நீங்கள் யூஸ் பண்ணுற பேட் பண்ணிங்களா, ரிமூவ் பண்ணிவிட்டு வெட் கிளாத் இல்லை சாரி டிஷ்யூ பேப்பரோ இல்லை இது மாதிரி இதை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணிங்களா, ஸ்டோர்னால் பாக்ஸில் எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இல்லை ரஃப் அண்ட் டஃப் அடித்தாலுமே அந்த இயர்ஸ் குறையும். வருஷம் இப்போ 6 மாதம்னா 3 மாதம், இல்லைனா 1 வருஷம்னா 6 மாதம், அந்த மாதிரிக்கு இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற பொறுத்து தான். ஆனால் இது நல்ல குவாலிட்டி. நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அடுத்த கலர் பார்க்கலாம். சாரி, தெரியுதா? இது பிங்க் கலர், பேபி பிங்க். சேம் பேபி பிங்க்கில் ரெட் கலர் ஃப்ளவர்ஸ், ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸில் எவ்வளோ மைன்யூட் டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எவ்வளோ சூப்பராக தெரியுது பாருங்கள். மீனாகாரி ஒர்க்கு. அடுத்தது வந்து டார்க் கலரில் காட்டுறேன், ரெட் கலர். நீங்கள் காம்போவாக கூட வாங்கிக்கலாம், மாம் அண்ட் டாட்டரில். கொஞ்சம் கேமரா இருங்க வரேன். க்ளோஸ்அப்பில் காட்டும் போது இதாவது இப்போ தெரியுது பாருங்கள். அடுத்தது இந்த ஒயிட் க்ரீம் மாதிரி அந்த ஒயிட்டில் அந்த சாரி வித்தியாசத்தை பாருங்கள். இது பியூர் ஒயிட், இது கொஞ்சம் அந்த ஷைனிங் ஒயிட்டில் இருக்கும். ரெண்டுமே ஷைனிங் தான் இருக்குது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். இது க்ரீம் கலரில், இது பியூர் ஒயிட்டில் இருக்கும். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஃபோட்டோ எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கமெண்ட்ஸில் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணிக்கோங்க. ராயல் ப்ளூ, நீங்கள் காம்போவாக கூட வாங்கிக்கலாம். மாம் அண்ட் டாட்டரில் 2 பேருக்கும். ஸ்மால் சைஸில் டாட்டருக்கு, பிக் சைஸில் மாம், அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நம்ம சேனலில் இன்னும் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்துக்கோங்க. அதை பார்த்து கூட நீங்கள் அப்படி மொத்தமாக காம்போவாக ஆர்டர் பண்ணிக்கலாம். செயின், இயரிங்ஸ், பேங்கிள், கிட்ஸ்க்கான பர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. பவுச் மாதிரி, பர்ஸ் மாதிரி. கொஞ்சம் என்னோடய லாங்குவேஜ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஸ்லாங் கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. நான் மிக்ஸ் பண்ணி தான் பேசுகிறேன், பியூர் தமிழில் பேசலை.
பாருங்கள் எல்லா கலர்ஸும் 6 கலர்ஸ் இருக்குது. 6 கலர்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக தெரியுது பாருங்கள். இது பேபிஸ் கிடையாது, சாரி, கிட்ஸ் பேங்கிள். இது அடல்ட்ஸ் மாம்ஸ் பேங்கிள் பாருங்கள். பாருங்கள் ரெண்டுலேயுமே பெருசாக டிஃப்ரென்ஸ் என்னென்னா டிசைன்ஸ் தான் டிஃப்ரென்ஸ், ஆனால் கலர்ஸ் சேம் கலர்ஸ் தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்மால் பிஸ்னஸ் உமன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட்டில் தான் எங்களுக்கு நிறையா சாரி எனக்கு சொல்ல தெரியல, மன்னிச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.